Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. தனது உடல் நலனுக்காகவே அவர் புகைப்பிடிப்பதை விட்டார். இவ்வாறாக ஒருவருக்காக, ஒரு நோக்கத்திற்காக அல்லது ஒரு காரணத்துக்காக என்பதை நாம் ஆங்கிலத்தில் எவ்வாறு தெரிவிக்கலாம்? For the sake of. For the sake of. S-A-K-E. Sake. Sake. Shake அப்படின்னு சொல்லக்கூடாது. S-H-A-K-E. Shake அப்படின்னா குலுக்குதல். இதனுடைய ஸ்பெல்லிங் என்ன? S-A-K-E. Sake. For the sake of. For the sake of. இதனுடைய வாக்கிய அமைப்பு for the sake of plus noun or pronoun or verb ing என்றவாறு அமையும். வாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவர் தன் உடல் நலனுக்காகவே புகைப்பிடிப்பதை விட்டார். அவர் விட்டார், கைவிட்டார். He quit. எதை? புகைப்பிடிப்பதை. He quit smoking. எதற்காக? தன்னுடைய உடல் நலத்திற்காக. ஒரு நோக்கம் ஒன்று இருக்குது, ஒரு காரணம் இருக்குது. For the sake of his health. He quit smoking for the sake of his health. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He quit smoking for the sake of his health. பிள்ளைகளுக்காகவே நாம் அமைதியாக இருக்கலாம். எங்களுக்குள்ள கருத்து முரண்பாடுகள் இருக்குது, ஆனா நாங்க ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கிறோம், பிள்ளைகளுக்காக அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. Let's stay calm for the sake of our children. Let's stay calm for the sake of our children. Again, let's stay calm for the sake of our children. நீதி கிடைப்பதற்காகவே நாம் விரைவாக செயற்பட வேண்டும். நாம் விரைவாக செயற்பட வேண்டும். We must act fast. We must act fast. எதற்காக? For the sake of justice. We must act fast for the sake of justice. எங்கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? We must act fast for the sake of justice. எடையை குறைக்கவே அவள் தினமும் உடற்பயிற்சி செய்தாள். அவள் உடற்பயிற்சி செய்தாள். She did exercise அப்படின்னு சொல்லி எக்ஸசைஸ் நவுனாகவும் சொல்லலாம். She exercised அப்படின்னு சொல்லி எக்ஸசைஸ் என்பதை வினைச்சொல்லாகவும் சொல்லலாம். She exercised daily. அவள் தினமும் உடற்பயிற்சி செய்தாள். எதற்காக? எடை குறைப்பதற்கே. For the sake of losing weight. எதன் வாய்விட்டு இருக்க சத்தமா சொல்லி பாருங்க. Very good. She exercised daily for the sake of losing weight. பரீட்சையில் தேர்ச்சி பெறுவதற்காகவே அவன் கடுமையாக படிக்கிறான். Please comment it now. Great. அமைதிக்காகவே அவர்கள் ஒன்றாக இருந்தனர். Comment it now. Wonderful. நான் அதை என் பிள்ளைகளுக்காகவே செய்தேன். Please comment your answer. Well done. You got it. அவளின் முகம் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. இப்படி நாம எப்போது சொல்வோம்? ஏதாவது ஒரு திடீர் நிகழ்வின் மூலம்
நமக்கு திடீர் மகிழ்ச்சி வருகிறது. இவ்வாறாக திடீர் மகிழ்ச்சியை வெளிக்காட்டல் அல்லது கண்கள் பிரகாசித்தல், முகம் பிரகாசித்தல் என்பதை நாம் ஆங்கிலத்தில் எப்படி தெரிவிப்போம்? லைட் அப். லைட் அப் என்கின்ற phrasal verb பயன்படுத்தி சொல்லலாம். வேறுங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவளின் முகம் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. Her face கடந்த காலமாகவே lit up. Her face lit up with joy. Her face lit up with joy. Again, her face lit up with joy. பழைய நண்பனை பார்த்ததும் அவன் மகிழ்ந்தான். அதாவது ஒரு சம்பவம் நடந்ததும் திடீர் மகிழ்ச்சி. அவன் எதிர்பார்க்கல பழைய நண்பனை பார்ப்பான் என்று சொல்லி, பார்த்ததும் மகிழ்ந்தான். ஆகவே அது ஒரு திடீர் மகிழ்ச்சி. He lit up when he saw his old friend. எல்லாரும் உரத்து சத்தமா சொல்லி பாருங்க. Wonderful. He lit up when he saw his old friend. வகுப்பு ரத்து செய்யப்பட்டதும் மாணவர்கள் மகிழ்ந்தனர். உங்களுக்கு தெரியும், ஸ்கூல்ல படிக்கிற காலங்கள்ல பிள்ளைகளுக்கு எப்பயாவது கிளாஸ் கேன்சல் ஆயிட்டுதுன்னு சொன்னா, அல்லது டீச்சர் வரையில்லைன்னு சொன்னாலும் அப்படி இருப்பாங்க. திடீர் மகிழ்ச்சி ஒன்று பொங்கிட்டு வரும். The students lit up when class was cancelled. ஏன் கிளாஸ் was cancelled அப்படின்னு சொல்றோம்? வகுப்பு தன்னைத்தானே ரத்து செய்து கொள்ளாது, யாரோ ஒருவரால் ரத்து செய்யப்பட்டது. ஆகவே passive form பயன்படுத்தியுள்ளோம். The students lit up when class was cancelled. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. The students lit up when class was cancelled. கேக்கை பார்த்ததும் என் மகளின் முகம் பிரகாசித்தது. Please comment your answer. Superb. இசையை கேட்டவுடன் அவளின் முகம் பிரகாசித்தது. Comment it now. Splendid. பரிசுகளை பார்த்ததும் அவர்கள் மகிழ்ந்தனர். பார்த்த மாத்திரத்திலேயே வர திடீர் மகிழ்ச்சி. Please comment your answer. Bravo, you got it. அது என் தவறாக இருந்திருக்கலாம், அதாவது தவறு விட்டிருக்க வாய்ப்பு இருந்தது. இவ்வாறு இருந்திருக்கலாம், நடந்திருக்கலாம், இருக்க வாய்ப்பு இருந்தது என்பதையெல்லாம் நாம் ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? could have been என்றவாறாக குறிப்பிடலாம். இதனுடைய வாக்கிய அமைப்பு subject plus could have been plus noun or adjective or V3 form, அதாவது past participle form of the verb என்றவாறு காணப்படலாம். பாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அது என் தவறாக இருந்திருக்கலாம். சப்ஜெக்ட் என்ன? it. could have been என் தவறாக my fault. it could have been my fault. Again, it could have been my fault. அவர்கள் அந்த விபத்தில் காயமடைந்திருக்க வாய்ப்பிருந்தது. எங்களுக்கு நிச்சயமா தெரியாது, ஒரு ஊகம், பாஸ்ட் பாசிபிலிட்டியை பற்றி கதைக்கிறோம். They could have been hurt in the accident. They could have been hurt in the accident. எல்லாரும் ஒரு ரத்த சத்தமா சொல்லி பாருங்க. Marvelous. They could have been hurt in the accident. அவன் அந்த விருந்தில் கலந்திருக்க வாய்ப்பு இருந்தது. கலந்து கொண்டான் என்று சொன்னா நிச்சயமா எங்களுக்கு தெரியும். இது என்னது? அதுக்கான பாஸ்ட் பாசிபிலிட்டி இருந்தது, கலந்திருக்க வாய்ப்பு இருந்தது. He could have been attended the party. He could have been attended the party. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He could have been attended the party. அவன் வெற்றியாளனாகி இருக்க வாய்ப்பு இருந்தது. அவ்வளவு திறமையா டேலண்டா பெர்ஃபார்ம் பண்ணினான். ஆகவே வெற்றியாளனாகி இருக்க வாய்ப்பு இருந்தது. We are not sure. Please comment your answer.
வாவ், கிரேட். நான் இன்னமும் கவனமாக இருந்திருக்கலாம். அப்ப கவனக்குறைவா நடந்து கொண்டேன் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். ப்ளீஸ் கமெண்ட் இட் நவ். Bravo. நீ என்னிடம் நேர்மையாக நடந்திருக்கலாம். இதனுடைய அர்த்தம் என்ன? நேர்மையா நடக்கல. ப்ளீஸ் கமெண்ட் இட். Amazing. You got it. இப்போது நீங்க செய்ய வேண்டியது என்ன? For the sake of plus noun or pronoun or verb ing என்பதையோ, light up என்பதையோ, subject plus could have been plus noun or adjective or be3 form என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசிடக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers. And if you have any mistakes or doubts, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மற்றவர்களும் பயனடைய விரும்பினால் மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அதோடு முடிந்தவரை ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.